பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க சிஸ்டர். சார், இப்போ எங்க இருக்கீங்க? வீட்ல தான். சார், இன்னைக்கு காலையில அஞ்சலி ஃபோன் பண்ணிருந்தா. அப்படியா? என்னவா? இல்ல சார், உங்களை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா. இல்லன்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டா. ஓ, உங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்களா? சார், நீங்க எங்க போயிருந்தீங்க? பாட்டி வீட்ல தான். சார், எந்த பாட்டி வீட்டுக்கு சார்? நேத்து போயிருந்தோமே அந்த வீட்டுக்கா? ஆமா சிஸ்டர். சார், எதுக்கு சார் நீங்க போய் அங்க போயிருந்தீங்க? என்னன்னு தெரியல சிஸ்டர். அங்க போயிட்டு வந்ததுல இருந்து என் மனசு முழுக்க அந்த வீட்டையே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. திரும்ப அங்க போகணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ அந்த வீட்ல பல வருஷம் நான் யார் கூடவோ வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனாலதான் அங்க போகணும்னு தோணுச்சு. அதான் விடிஞ்சதும் விடியாததுமா யார்கிட்டயும் சொல்லாம நாங்க போயிட்டேன். அதெல்லாம் ஓகே. உங்களுக்கு ஏன் சார் அப்படியெல்லாம் தோணுச்சு? அதான் தெரியல சிஸ்டர். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு மைண்ட் தான் சொல்லும். ஆனா சில நேரங்கள்ல தான் மனசு சொல்லும் அந்த இடத்துக்கு போகணும்னு. இன்னைக்கு எனக்கு மைண்ட் சொல்லல சிஸ்டர். அந்த இடத்துக்கு திரும்ப போகணும்னு மனசு தான் சொல்லுச்சு. அதனால்தான் நான் போனேன். ஆனா அதுக்குள்ள என்னை இங்க காணோம்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி கலவரமே பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும் பாடா போச்சு. இப்போ கிட்டத்தட்ட என்ன ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படியா சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க வேற இப்பதான் ஆபீஸ்க்கே போறோம். இந்த 10 நாள் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். ஆனா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? நானும் அப்படிதான் சிஸ்டர் நினைச்சேன். ஆனா இங்க ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போட்டு என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ சார், இப்ப என்ன சார் பண்றது? இப்ப நீங்க வெளியே வர முடியாதா? யார் சொன்னது? சும்மா ஒரு நாள் 2 நாள்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் நான் சரி பண்ணிட்டு வெளியே வந்துருவேன். வந்ததும் உங்களை கூப்பிடுறேன். எங்கேயாவது வெளியில போலாம். ஓகே சார், நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, நாங்க வரோம். தேங்க்ஸ் சிஸ்டர். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் இனிமே வேலைக்காகாது. இங்க இருந்து எப்படி வெளியில போலாம்? அக்கா, என்னக்கா ஒரு மாதிரி பரபரப்பாவே இருக்க? என்னாச்சு உனக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பயங்கர டென்ஷனா மாடிக்கு போற, ரூம்குள்ள போற. என்னாச்சுக்கா உனக்கு? அதான் மாப்பிள்ள வந்துட்டாரே. போடி பைத்தியக்காரி, ஏன் டென்ஷன் உனக்கு என்ன தெரியும்? மாப்பிள்ள எங்க போயிருந்தாருன்னு தெரியுமா உனக்கு? அதான் அந்த டிராமாக்காரி சொன்னாலேக்கா கோயிலுக்கு போயிருந்தாருன்னு. அவ வாயை திறந்தாலே போய் தான் சொல்லுவா. அவ சொன்னதை அப்படியே நம்பிட்டியாக்கும். ஏய், அவரு கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் போல. அப்புறம் வேற எங்க போயிருந்தாரு? அந்த கிழவி வீட்டுக்கு போயிருக்காருடி. எந்த கிழவி வீட்டுக்கு? அந்த டிராமாக்காரி பாட்டி வீட்டுக்கா? ஆமாண்டி. அங்க எதுக்குக்கா போனாரு? அவரா போகல, அவரை இந்த டிராமாக்காரி போக வச்சிருக்கிறா. அவ இந்த வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் வரலடி, பெரிய வித்த காட்ட வந்திருக்கா. எப்படிக்கா மாப்பிள்ளை அங்க அனுப்புனா? அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு குருவி மண்டையனும் ஒரு அணில் முஞ்சியும் வருவாங்கல்ல, அதுங்கதான் மாப்பிள்ளைய அங்க கூட்டிட்டு போயிருக்குங்க. எதுக்கு? மாப்பிள்ளைக்கு பழைய ஞாபகத்தை எல்லாம் வர வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருக்குங்க. மாப்பிள்ளையும் நேத்து ஃபுல்லா அங்கதான் இருந்திருக்காரு. நான் நேத்து அந்த கிழவிய போய் வான் பண்ணிட்டு வரலாம் அங்க போயிருந்தேன். அப்போ என் கண்ணுல படாம மாப்பிள்ளைய எங்கேயோ உள்ள ஒளிச்சு வச்சிருந்திருக்காளுங்க. இல்லன்னா நேத்தே அவளுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அதனாலதான் மாப்பிள்ளைக்கு அந்த வீட்டு ஞாபகம் வந்து திரும்பவும் அங்க போயிருக்காரு. நாம எல்லாரும் மாப்பிள்ளைய தேடும் போது அந்த டிராமாக்காரி தனியா போனா பாத்தியா? அப்பவே எனக்கு டவுட் வந்துடுச்சு. பின்னாடியே போய் தூரத்துல இருந்து பார்த்தா அவ அந்த கிழவி வீட்டுக்குள்ள இருந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரா.
என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா எதுவும் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. இத பத்தி சம்மந்தி கிட்ட பேசிருக்கேன். அந்த டிராமாக்காரி இங்க இருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டா. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை எப்படியாவது உங்க வீட்ல இருந்து துரத்தி விட்டுருங்கன்னு சொன்னாரு. நான் போய் என் புருஷன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் சரின்னு சொல்லாம முடியாதுன்னு சொல்லாம மென்னு முழுங்குறாரு. அதான் நீங்க மெல்லவும் வேண்டாம் முழுங்கவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பொழுதுக்குள்ள அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு மட்டும் பாரு. பத்மா, வா இப்படி வா வா. அடியே அழகு அஞ்சலி, சொல்லுங்க மேடம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வெளியில போகணும். ரெடியா இரு என்ன? எங்க மேடம் போறோம்? இங்க பாரு, எனக்கு இந்த கேள்வி கேக்குறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் ஏதாவது சொன்னா எதிர்கேள்வி கேட்காம நான் சொல்றதை அப்படியே செய்யணும். ம். ஏன்னா நீ என் வீட்ல வேலை பாக்குறவ, அதனால நான் என்ன சொன்னாலும் செய்யணும்.